We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு நீர் திறக்க வேண்டும். தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. காவிரி ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கான நீரை கர்நாடக அரசு திறக்காதது ஏன்? தமிழகத்திற்கு தேவையான நீரை திறந்துவிட உத்தரவிடக் கோரிய தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி. தேவைக்கு அதிகமான நீரை தமிழகத்திற்கு திறந்துவிட்டிருப்பதாக கர்நாடகா வாதம். கடவுள் கொடுத்த மழையை முழுமையாக தேக்கி வைக்க முடியாது என்பதால் தானே திறந்து விட்டீர்கள் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. ரூபாய்க்கு மேல் 1 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு ரூபாய் 75,000 வரை தள்ளுபடி. சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு பின்வரும் கூடுதல் தள்ளுபடியை வழங்கிட அரசு முடிவு செய்துள்ளது. 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். போதைப்பொருள் குறித்து போலீசிடம் தகவல் கொடுத்ததால் தான் கோவை மாணவர் அமுதன் கொலை என சட்டப்பேரவையில் உதயநிதி குற்றச்சாட்டு. போலீசாரிடம் கொடுத்த தகவல் போதைப்பொருள் கும்பலுக்கு தெரிந்தது எப்படி எனவும் கேள்வி. மாணவர் அமுதன் விஷயத்துல கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அமுதனை வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த போதை கும்பல் பற்றி தகவலை கேட்டு அமுதனிடம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. தகவல் வாங்கின காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நியாயமாக அந்த போதைப் பொருட்களை பறிமுதல் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் போதைப் பொருள் பயன்பாடு பற்றி தகவல் தந்த அமுதனுடைய தகவல்களை குற்றவாளிகள் கிட்டேயே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அமுதனுடைய மரணத்திற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. கோவை இந்துஸ்தான் கல்லூரி மாணவர் அமுதனை 20 பேர் சேர்ந்து அடித்து கொலை செய்துள்ளனர். கோஷ்டி மோதல் என போலீசார் கூறுவதை ஏற்க முடியாது என சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடித்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே இந்த அவையில் எழுப்பும்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது ஒரு கோஷ்டி பூசலால் நடந்த தகராறு, நடந்த கொலை என்று இங்கே பதிய வைத்திருக்கிறார். 10 பேர் மோதிக்கொண்டு 10 பேருக்கும் சண்டை நடந்து கொலை நடந்திருந்தால் அது கோஷ்டி பூசல். ஆனால் ஒரு மாணவனை கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. எனவே இது ஒரு படுகொலை. போதைப் பொருளால் கடந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற கொலைகள் தாவேக ஆட்சியிலும் தொடர்கிறது. சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பாமக குற்றச்சாட்டு. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 5 கொலை சம்பவங்கள் இன்றைக்கு நடந்திருக்கிறது. கடந்த ஆட்சி எந்தெந்த காரணத்திற்காக மாற்றி இந்த ஆட்சி அமைந்திருக்கிறதோ அந்த சம்பவங்களும் அந்த காரணங்களும் போதைப்பொருள் விற்பனையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பது என்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சி முடிந்து தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகும் தமிழ்நாட்டில் காவல்துறை பொறுப்பற்று செயல்படுகிறது. கோவை மாணவர் அமுதன் கொலையை சுட்டிக்காட்டி இந்திய கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு காவல்துறையில் களையெடுக்கவில்லை என்றால் சட்டம் ஒழுங்கை சீராக்க முடியாது. சட்டப்பேரவை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல்.
கோவை ஹிந்துஸ்தான் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு மாணவர்கள் இடையிலான கோஷ்டி மோதலில்தான் மாணவர் அமுதன் கொலை. 4ஆம் ஆண்டு மாணவர்களை தாக்கியதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக அமுதன் கொலை என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். 2ஆம் ஆண்டு பயிலும் அமுதனின் நண்பர்களும் 4ஆம் ஆண்டு பயிலும் சில மாணவர்களுடன் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் மீது முதலில் தாக்குதல் நடத்தியதாக தெரிய வருகிறது. மேற்கண்ட தாக்குதலுக்குள்ளான மாணவர்கள் அமுதனையும் அவரது நண்பர்களையும் 10/8/2026 அன்று காலை 8:30 மணி அளவில் வழிமறித்து தாக்கியுள்ளனர். கோவை மாணவர் அமுதன் கொலைக்கும் போதைப்பொருள் கும்பலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சட்டப்பேரவை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். காவல்துறையினரின் தீவிர விசாரணையின் அடிப்படையில் 9/8/2026 அன்று ஏற்பட்ட இரு குழுக்களுக்கிடையிலான பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலை அமுதனின் மரணத்திற்கு வழிவகுத்ததாக என்று தெரிய வந்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பாக போதைப் பொருள் பயன்படுத்தியதாக புகாரிலோ காவல்துறையின் விசாரணையிலோ அறியப்படவில்லை. இவ்வழக்கு போதைப் பொருள் தொடர்பான வழக்கும் அல்ல. இது வேறு மாணவர் குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட முன்னுரிமை மற்றும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலின் காரணமாகவே இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னர் ஜாஃபர் சாதிக் திமுகவில் பொறுப்பில் இருந்ததாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்துடன் ஜாஃபர் சாதிக் நெருக்கமாக இருந்ததாகவும் சட்டப்பேரவையில் பேச்சு. திமுக எம்எல்ஏக்கள் அமளி. செய்து இவ்வழக்கில் தொடர்புடையவர்கள் மீது கடந்த ஆட்சியில் இந்த ஜாஃபர் சாதிக் போன்ற இன்டர்நேஷனல் போதை கடத்தல் மன்னன் எப்படி முதலமைச்சர் குடும்பம் முதல் அனைத்து அமைச்சர்கள் வரை தொடர்பில் இருந்தாரோ அது போன்ற எந்த ஒரு சம்பவமும் இதுமேல் நடக்காமல் தடுப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் கண்டிப்பாக எடுப்பார் என்பதை உறுதியாக சொல்லிக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் பாருங்க, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் என்ன அவர் அலோவ் பண்ண போறீங்களா இல்லையா? அவர் அலோவ் பண்ணுங்க. எதிர்கட்சி தலைவர் சொன்ன பிறகு நீங்களே எப்படி உட்காருங்க, எல்லாரும் நீங்க பேசுங்க, மற்றவங்க எல்லாம் உட்காருங்க. போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டவுடன் ஜாஃபர் சாதிக் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டதாக உதயநிதி பதில். IPL பார்க்க சென்ற அமைச்சர் பவுடர் என கூறியதும் தாவேக்க எம்எல்ஏக்கள் கடும் அமளி. IPL மைதானத்தில் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு கூறப்பட்ட அமைச்சரிடம் போலீஸ் விசாரணை நடத்தியதா என உதயநிதி கேள்வி. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை உதயநிதி சட்டப்பேரவையில் கூறக்கூடாது என சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவுறுத்தல். தான் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் நடைபெற்றது திமுக ஆட்சியில் என அமைச்சர் சரத்குமார் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சி காலத்தில் போதைப்பொருள் விற்றதை ஒப்புக்கொள்கிறீர்களா எனவும் கேள்வி. போதைப்பொருள் பயன்படுத்தியதை அமைச்சர் சரத் ஒப்புக்கொள்கிறாரா என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் திமுக ஆட்சி காலத்தில் நடந்ததாக அமைச்சர் சரத் கூறியதற்கு பதிலடி. அமைச்சர் ஒத்துக்கிறாரா போதைப்பொருள் அப்படின்னு ஒத்துக்கிறாரா? நான் என்ன சொல்றேன், இந்த வீடியோ எப்போ வந்துச்சு? இப்போ வந்தது வீடியோ, ஒரு மாதத்துக்கு முன்பு வந்தது. எனவே இந்த அரசு அவரை கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கோம். எங்களோட அரசாக இருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுத்திருப்போம். திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதாக அமைச்சர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்ததே போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்ததற்கு சான்று என அமைச்சர் ஆதவ் பதிலடி. தாவேக ஆட்சியில் போதைப் பொருளை ஒழிக்க 264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். திமுக ஆட்சியில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விளக்கவும் வலியுறுத்தல். அவர் சொன்னாரு ஆன்டி ட்ரக்ஸுக்கு எதிராக நாங்க தனியா நடவடிக்கை எடுத்தோன்னு. எங்களுடைய ஆட்சியில் ஆன்டி ட்ரக்ஸ் ஆன்டி நார்கட்டிக் டாஸ்க் போர்ஸுக்காக ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது
இந்த ஃபோர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதற்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரிக்க அடிப்படை திமுக ஆட்சிதான் என ஆதவ் அர்ஜுனா திட்டவட்டம். போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்ததால் தான் திமுக ஆட்சியை மக்கள் தூக்கி எறிந்துள்ளனர் எனவும் காட்டம். இந்த போதை பழக்க வழக்கம்ங்கிறது 100 நாட்கள் உருவாகல, இதை அடித்தளத்தில் உருவாக்குனதே திமுக தான். அதனால்தான் மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. உங்களுடைய தோல்விக்கான காரணம் போதை பழக்க வழக்கம். திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கம் இல்லை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு எதிராக திமுகவினர் அமளி. பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஒரு பணினா அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கணும். எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனாங்க? துணிச்சல் இருந்தால் திமுக எம்எல்ஏக்கள் தன்னை தொடர்ந்து பேச அனுமதிக்க வேண்டும் என ஆதவ் சவால். சட்டப்பேரவையில் முன்னாள் முதலமைச்சரை கருணாநிதி என குறிப்பிட்டு வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் பேசியதற்கு எதிராக திமுக எம்எல்ஏக்கள் அமளி. பெயரை குறிப்பிட்டு அமைச்சர் பேசியது தவறுதான் என்று கூறி மன்னிப்பு கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் விஜய். உங்கள் தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டேன். எட்டு கோடி மக்களின் பிரதிநிதியான முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவைக்கு வரும்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அமர்ந்திருப்பது கண்ணியமா? சட்டப்பேரவையில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆவேசமாக கேள்வி எழுப்பியதால் திமுக எம்எல்ஏக்கள் அமளி. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் அதையெல்லாம் முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய நாங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதே சமயத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் அப்படின்னா ஏன் சொல்றேன் 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் வரும்போது எழுந்து நின்று மரியாதை செலுத்துவது கட்டாயமல்ல என சபாநாயகர் விளக்கம். தமிழர் பாரம்பரியம் பண்பாட்டை கடைபிடித்து மரியாதை செலுத்துவது தனிப்பட்ட விருப்பம் என்றும் கருத்து. முதலமைச்சர் வருகிற போது எதிர்க்கட்சிகள் வருகிற போது எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயமல்ல. ஆனால் அப்படி தெரிவிப்பது என்பது தமிழுடைய பண்பாடு, நம்முடைய பாரம்பரியம். அந்த கண்ணியத்தை இந்த அவையிலே காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி கூட அவர் விருப்பத்திற்கு ஏற்ப நான் விட்டு விடுகிறேன். அதை பற்றி நான் யாரையும் செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. மானிய கோரிக்கைகளுக்கு தொடர்பே இல்லாமல் 20 நிமிடங்களுக்கு மேலாக அமைச்சர் அருண்ராஜ் பேசிக் கொண்டிருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஆதங்கம். எம்எல்ஏக்கள் பலரும் சுகர் பேஷண்ட் என்பதால் மயங்கி விழுவதாகவும் சட்டப்பேரவையில் நகைச்சுவை. 3:30க்கு ஆரம்பிச்சவர் 52 நிமிஷம் ஆச்சு. சொல்லியாச்சு. எவ்வளோ இங்கே நிறைய பேருக்கு சுகர் இருக்கீங்க, பூரா அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க. நான் உள்பட்டதையும் சொல்லிடுறேன், பயங்கர வேதனையாக இருக்குது, சமாளிக்க முடியலை. இல்லாட்டி ஒன்று செய்யுங்க, பதில் வரையே காலையில் வைத்துக் கொள்ளுங்க. சட்டப்பேரவையில் ஒரே நாளில் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்ட 4 பேர் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பற்றி பேசியது நீக்கப்பட்டதுடன் அமைச்சர் ரஞ்சித்துக்கு மைக் கொடுக்க வேண்டாம் என்று சபாநாயகர் காட்டம்.
இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் நடைமுறையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். மனைப்பிரிவில் முதல் மனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் வீடு விற்பனைக்கான ஆவணங்களுக்கு இணைய வழி ஆவணப்பதிவு முறை தொடக்கம். தாவேக அரசின் 100 நாள் ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டமும் கொண்டுவரப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவிக்கப்பட்ட பல திட்டங்களுக்கான அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை என பேட்டி. தமிழக வெற்றி கழகத்தில் எந்த சாதனையும் இல்லை. சரிங்களா? 100 நாள் தமிழக வெற்றி கழக ஆட்சியில் எந்த ஒரு பெரிய புதிய திட்டமும் கொண்டு வரல, அறிவிக்கவும் இல்லை. அதோடு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பல அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதில் முக்கியமான அறிவிப்புகள் எதுவுமே இந்த நிதிநிலை அறிக்கையில வெளிப்படுத்தல. இன்றைய தினம் 110 விதிகள் அறிவிச்சாங்க. இப்போ கூட அறிவிப்பா நினைச்சோம், அதுவும் அறிவிக்கல. ஆக தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் அந்த 100 நாள் ஆட்சியுடைய சாதனை. விசிக சாலை மறியல் செய்த இடத்தில் இருந்து பலமுறை கூறியும் இளைஞர் செல்லாத காரணத்தினால் செல்கிறாயா அடிக்கவா என எஸ்எஸ்ஐ டென்ஷன். முடிந்தால் அடிடா பார்க்கலாம் என சவால் விட்ட இளைஞரை பளார் என அறைந்தார் எஸ்எஸ்ஐ. தஞ்சையில் காவல்துறை சார்பு ஆய்வாளர் கன்னத்தில் பளார் என பதிலுக்கு அறைந்த இளைஞரால் பரபரப்பு. தன்னை கன்னத்தில் அறைந்த காரணத்தினால் பதிலுக்கு அறைந்து ஆத்திரத்தை தீர்த்துக் கொண்டார். தஞ்சையில் எஸ்எஸ்ஐ கன்னத்தில் பளார் என அறைந்த இளைஞரை கைது செய்ய முடியாமல் போலீசார் திணறல். போலீசார் 6 பேர் இணைந்து இழுத்துச் சென்றும் அடங்காமல் இளைஞர் திமிரி எழுந்ததால் பரபரப்பு. தஞ்சையில் விசிக பேனரை அகற்றியவர்கள் மீது நடவடிக்கை கோரி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் வழிவிடுமாறு இளைஞர் கேட்டதால் தகராறு. சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை விடுத்து வழிவிட கேட்ட இளைஞரை போலீசார் சுட்டு போட்டதால் மோதல். மத்திய பாஜக அரசு குஜராத்தை மையமாக கொண்ட வளர்ச்சி அணுகுமுறையை பின்பற்றுவதாக அண்ணாமலை விமர்சனம். முதலீடுகள், ஏஐ போன்ற தொழில்நுட்ப திட்டங்கள், காமன்வெல்த் போட்டிகள் போன்ற நிகழ்வுகள் என அனைத்தும் ஒரே மாநிலத்தில் குவிக்க முடியாது என்றும் சாடல். பாஜக எடுக்கும் முடிவுகள் டெல்லியை மையமாக கொண்டவையாக மாறி வருவது மிகவும் துரதிருஷ்டவசமானது என அண்ணாமலை கருத்து.
தேசிய தலைமையை பெரிதும் சார்ந்திருக்காமல் மாநில தலைவர்கள் முடிவெடுப்பதற்கு உண்மையாகவே அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னை திருவொற்றியூரில் மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட +2 மாணவர் தனுஷ் குடும்பத்திற்கு அமைச்சர்கள் நேரில் சென்று ஆறுதல். அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகனை சூழ்ந்து கொண்டு உறவினர்களும் அக்கம் பக்கத்தினரும் திரண்டு நியாயம் கேட்டு கூச்சலிட்டதால் பரபரப்பு. இன்னும் எத்தனை குழந்தைகளை பலி கொடுப்பது என தனுஷின் உறவினர்கள், நண்பர்கள் ஆவேசம். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் காரை விடாமல் துரத்தி சென்று சரமாரியாக கேள்வி. கடந்த 24 மணி நேரத்தில் 5 படுகொலைகள் நிகழ்ந்திருப்பதால் சட்டம் ஒழுங்கு குறித்த கவலை ஏற்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி கருத்து. கடந்த ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு காரணமாக இருந்த குற்றங்கள் இந்த ஆட்சியிலும் தொடர்வது சரியல்ல எனவும் எச்சரிக்கை. சென்னை காவல்துறையினர் மீது லஞ்ச புகார் அளிக்க தொடங்கப்பட்ட தனிப்பிரிவில் குவிந்த புகார்கள். அமைச்சு பணியாளர்கள் 5 பேரை சஸ்பெண்ட் செய்தும் உதவி ஆய்வாளரை ஆயுதப்படைக்கு மாற்றியும் காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவு. We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.